உதயநிதி கிரேட்டா இல்லாட்டி விஜய் கிரேட்டா? இல்லை ரெண்டு பேரும் கிரேட் கிடையாது. இவங்கெல்லாம் வந்து எந்த மக்களையும் சந்திக்க மாட்டாங்க. இவங்க யாரை சந்திக்கிறாங்கன்னா அவங்க தொகுதி மக்களை மட்டும்தான் உதயநிதியும் சந்திக்குது. அதில் இவங்களுக்கெல்லாம் நிஜமாகவே இவங்களுக்கெல்லாம் என்ன அறிவு இருக்குதோ அறிவு இல்லை. கண்டிப்பாக வந்து உதயநிதிக்கும் அறிவு கிடையாது. 27ஆம் மீட்டிங்கு நீ 25ஆம் தான் பர்மிஷன் கேட்க, 26ஆம் போலீஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்குள்ளார எதுக்கு இவ்வளோ பொய் பித்தலாட்டம்? இட் இஸ் ஃபார் யோர் டவுன்ஃபால். நீ கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு வந்து வெற்றியே கிடைக்காது. தப்பாக சம்பாதிச்ச பணத்தை காப்பாற்றுறதுக்கு அரசியலுக்கு வரும். யாருமே மக்களுக்காக மக்கள் சேவைக்காக வரல. எல்லாருமே கொள்ளடிக்கணும், அரசியலுக்கு போய் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் தான் வரான். அவனோட கொள்ளடிச்ச காசை காப்பாற்றிக்கிறதுக்கு இல்லாட்டி அந்த ஃபைன் ஏதோ ஒரு பெரிய ஃபைன் போட்டிருப்பாங்க இன்கம் டேக்ஸ்க்காங்க, அதுலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு தான் இவ்வளோ அயோக்கியத்தனமும் பண்ணியிருக்காங்க. தேர்ந்தெடுங்க நல்லவங்களை, இல்லாட்டி நோட் ஆகினாலும் போடுங்க. பட் உங்கள் ஓட் மிஸ்யூஸ் ஆகக்கூடாது. என்னென்னா உங்கள் ஓட்டை வச்சு அவங்க ஒரு அயோக்கியனுக்கு ஓட் போடுவான். அவன் ஆட்சியில் உட்காந்துட்டு அவன் கொள்ளை அடிச்சுட்டு அவன் போயிடுவான். அந்த கடனுக்கு வட்டியும் முதல்ல நம்ம தான் மக்கள் மறுபடியும் டேக்ஸ் ஜாஸ்தியாக கட்டிகிட்ருக்கோம். வணக்கம் கீதா டிவி நேயர்கள் அண்ட் ஸ்வதந்திரா பார்ட்டி மெம்பர்ஸ் ஹூ ஆர் ஆல் இன்ட்ரெஸ்டட் எங்களோட சேனல் பார்க்குறதுக்கு. மேபி நாங்கள் வந்துட்டு மற்றவங்களாட்ட நிறைய வீடியோஸ் பண்ணுறது இல்லை. பிகாஸ் எங்களுக்கு ஆட்கள் அத்தாது. அண்ட் வி ஆர் ஸ்மால் சேனல். எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து யார்கிட்டையும் சப்ஸ்கிரிப்ஷன் கேட்கல, எங்களுக்கு தேவையும் இல்லை. வி டோன்ட் நோ, எங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வேண்டாம். தட் இஸ் பணம். தட் இஸ் ஒரு சில பணம் கட்டுங்க, சந்தா கட்டுங்கன்னு சொல்லி எங்களுக்கு தேவையில்லை. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ஒரு ஊக்கம். தட் இஸ் நாங்கள் பேசுகிறது உங்களுக்கு பிடிக்கல, யூ கேன் ஈவன் கமெண்ட். பட் வந்துட்டு நான் வந்து எந்த ஒரு நேரும் இந்த சாமி நம்பிக்கை இல்லாதவங்க என்னோட இது பார்க்கணுன்னு நான் வற்புறுத்துறதில்லை. ஏன்னா தேவையில்லை. அவங்களுக்கு வேறு ஒரு என்ன எண்ணங்கள், அவங்களுக்கு வேறு ஒரு பிரின்சிபல். ஸோ நாங்கள் வந்து அவங்களோட இதுக்கு போகிறதில்ல. பட் நான் மேக்ஸிமமாக பொலிட்டிக்கல் அண்ட் கரப்ஷனை பற்றி தான் நாங்கள் பேசுகிறோம். ப்ளஸ் இந்த என்ன சொல்கிறது, சாமியார்கள், ஊரை ஏமாற்றி கொண்டிருக்கும் சாமியார்கள். இன்றைக்கு நம்ம வந்துட்டு நான் ஏதோ ஒரு ஊடகத்தில் பார்த்துட்டு இருந்தேன். ஒருத்தர் பேசுகிறாரு, உதயநிதி கிரேட்டா இல்லாட்டி விஜய் கிரேட்டா? இல்லை ரெண்டு பேரும் கிரேட் கிடையாது. பட் யார் வந்து மக்கள்கிட்ட கொஞ்சம் பேசுகிறாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உதயநிதி இஸ் அ பெட்டர் பர்சன். கொஞ்சம் அந்த ப்ரெஸ்காரங்களே அட்ரஸஸ் தட் வந்துட்டு எனக்கு உதயநிதி அறவே பிடிக்காது. பட் நம்ம எல்லாம் நியாயமாக பேசணும். அதில் மற்றவங்களாட்டும் எல்லாமே தப்பு, எல்லாமே பொய் அப்படி தேவையில்லை எனக்கு பேசுறதுக்கு. பிட்வீன் விஜய் அண்ட் உதயநிதி, தோ விஜய் இஸ் சப்போஸ் டு பி அ மோர் பாப்புலர் அந்த பெரிய ஆர்டிஸ்ட், அண்ட் உதயநிதி ஐ டோன்ட் திங்க் ஸோ அவ்வளோ மூவிஸ் பண்ணியிருக்க மாதிரி தெரியல விஜய் அளவுக்கு. பட் கண்டிப்பாக உதயநிதி எக்ஸ்டெம்போவாக பேசுகிறார் அந்த பையன், ஓகே. பட் இந்த விஜய் வந்துட்டு எல்லாமே ஒரு பேப்பர் வச்சுக்கிட்டு பேப்பரை படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணிவிட்டு வாந்தி எடுக்கிற மாதிரி பேசிகிட்டு ஒரு அந்த பேச்சில் ஒரு சுவாரஸ்யம் கிடையாது, ஒரு எமோஷன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சும்மா ஏதோ ப்ளா 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 அப்படி. அப்போ வந்து ஒருத்தர் கேட்குறாரு, உதயநிதி வந்து பிகாஸ் அவங்க கிராண்ட் ஃபாதர், கண்டிப்பாக அவங்க தாத்தாவோட செல்வாக்கு கண்டிப்பாக இருக்குது. அதுவும் அந்த தொகுதியை வந்து அவங்க தாத்தாவோடது. ப்ளஸ் அவங்க அப்பா வந்து ஒரு நிறைய கால எம்எல்ஏ பதவியில் இருந்திருக்காரு, இப்போ சிஎம். அதுக்கப்புறம் இந்த பையனும் டெப்யூட்டி சிஎம் ஆயிடுச்சு. ஆனால் அபவுட் கேரக்டர், பர்சனல் கேரக்டர், ரெண்டு பேரும் எல்லா கெட்ட பழக்கங்களும் இருக்குது. உதயநிதிக்கும் இருக்குது, விஜய்க்கும் இருக்குது. ஆனால் பப்ளிக்கில் வந்துட்டால் ஒரு ப்ரெஸ் வந்து நம்மளை கேள்வி கேட்கும் போது நம்ம வந்து கண்டிப்பாக அதுக்கு ஒரு உருப்படியாக பதில் கொடுக்கணும். ஆனால் விஜய் வந்துட்டு அப்படியே ப்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணிட்டு போகுது. பிகாஸ் ஐதர் மோடி மாதிரி ஹீ கான்ட் அட்ரஸ் த ப்ரெஸ், இல்லாட்டி எழுதி வச்சு படித்தா தான் அதுக்கு பேச முடியும் எதனா ஒரு டாபிக்னா, தென் டெஃபினெட்லி அவன் வந்து ஒரு மக்கள் தலைவராக வர முடியாது. இப்போது உதயநிதியை பொறுத்த வரையிலும் அவன் வந்துட்டு ஆல்மோஸ்ட் பிறந்ததுலேருந்து அவங்க தாத்தாவை பார்த்துட்டு இருந்துருக்குதான் அந்த பையன். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை, அவர் மேல் கட்சி, அந்த மற்ற அந்த கட்சிக்காரங்களெல்லாம் பார்க்கும்போது டெஃபினட்டாக அது இன்பில்ட்டாக வரணும். வராட்டி அது வந்துட்டு இது. பட் ஈவன் உதயநிதி கடா சம்டைம்ஸ் ஸ்டாலின் மாதிரி தப்பாக படிக்கிறது, தட் இஸ் சம்
தகவல்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் அந்த உதயநிதியும் வளரும். ஸோ அகில பெரிய அறிவாளின்னு சொன்னோன்னா கண்டிப்பாக அறிவாளி கிடையாது. அவங்க தாத்தாவோட அறிவெல்லாம் அந்த பையனுக்கு கண்டிப்பாக கிடையாது. பட் மேபி அவங்கெல்லாம் சொல்கிறாங்க பெரிய ஜாதகம் வந்து அவங்க தாத்தாவோட பிரமாதமாக இருக்குன்னு. சம்டைம்ஸ் எஸ் ஐ பிலீவ் தட் வந்துட்டு இந்த ஜாதகத்தால் நிறைய பேர் முன்னுக்கு போகிறது, பெரிய ஆட்களாகிறது இருக்குது. அது அவங்களோட பூர்வ ஜன்ம என்ன கர்மாவோ அதுக்காக அவங்களுக்கு அது நடக்கலாம். நான் அதில் விவாதிக்க இல்லை. பட் இவங்க 2 பேர்த்துக்குள்ளார ஹூஸ் அ பெட்டர், மக்கள்கிட்ட யார் பெட்டராக பழகுறாங்கன்னு சொன்னால் டெஃபினெட்லி உதயநிதி கம்பேர்ட் டு விஜய். பட் உதயநிதிக்கிட்டேயும் நிறைய குறைகள் இருக்கிறது. யாரோட இப்போ நம்மலாம் அந்த பையன்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கல. நான் எல்லாம் ட்ரை பண்ணி கிடைக்கல. நம்ம எந்த ஃபேவருக்கும் யார்கிட்டே போகிறதுக்கு இல்லை. நான் எது அப்பாயின்மெண்ட் கேட்டாலும் ஒரு பொது நல இதை பற்றி பேசுறதுக்கு தான் நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு போகணுன்னாலும் இவங்கெல்லாம் எந்த மக்களையும் சந்திக்க மாட்டாங்க. இவங்க யாரை சந்திக்கிறாங்கன்னா அவங்க தொகுதி மக்களை மட்டும்தான் உதயநிதியும் சந்திக்குது. அதில் இட்ஸ் அ கிரேட் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொன்னால் கண்டிப்பாக அது இன்னும் தான் தெரியும், இனிமேல் தான் பார்க்கணும். பட் கொஞ்சம் கூட இருக்காட்டி அப்போ அவனா நம்ம தத்தியாக இருக்கணும். பட் டெஃபினட்டாக விஜய் இஸ் அ பிக் தத்தி, பெரிய ஜீரோ. அப்புறமே அவ்வளோ ஆணவம் தேவையில்லை. விஜய் எதுக்கு இவ்வளோ ஆணவத்தோட அந்த அரசியலில் இறங்குது, அந்த பழி வாங்கும் இது உன்னோட பர்சனல் மூவி, இதுக்கு உனக்கும் உதயநிதிக்கு இருக்கிறதுனால நீ இறங்கியிருக்க. சரி, அது உன்னோட இது. நீ உன்னோட பாப்புலாரிட்டியை நீ மிஸ்யூஸ் பண்ணுற, தட் இஸ் ஆல்சோ ஃபைன், தட் இஸ் யோர் ப்ராப்ளம், உன்னோட பிரச்சனை. ஆனால் அந்த மக்கள் இறந்த அப்புறம் நீ பாரு இன்னும் கூட திமிர் பேசுகிறீங்கள, அது ரொம்ப அதை ஏற்கவே முடியாது. என்னென்னா யாருன்னா ஒருத்தர் அடுத்தவங்களுக்கு இது துக்கம் விசாரிக்க நம்ம தான் அவங்க வீட்டுக்கு போனோம். ஆனால் இந்த திமிர் பிடிச்சவன் வெளியவே போவான், போய் பேசுகிறான். கவர்மெண்ட் சாங்ஷன் கொடுக்கல, இது கொடுக்கல, போலீஸ் பர்மிஷன் கொடுக்கல, இது எல்லாமே போய் ஈவன் அந்த பிளேஸ் அந்த வேலுசாமி பூர்வமாக ஏதோ கரூரில் நீ எப்போ கேட்ட பர்மிஷன்? நீ 27ஆம் தேதி மீட்டிங்கு நீ 25ஆம் தேதி தான் பர்மிஷன் கேட்க, 26ஆம் தேதி போலீஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்குள்ளார எதுக்கு இவ்வளோ பொய் பித்தலாட்டம்? நீ செஞ்சது மொத்தமே தவறு. நீ ஒரு கொலை குற்றவாளி. நிஜமாகவே நீ ஒரு 40+ உயிரை காவு வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீ இப்போ பெரிய யோகிய சிகாமணி மாதிரி பேசுறது இது நல்லதுக்கு இல்லை விஜய். இட் இஸ் ஃபார் யோர் டவுன்ஃபால். நீ கண்டிப்பாக உனக்கு வெற்றியே கிடைக்காது. நீ தமிழக வெற்றி கழகம்னு வச்சுக்க, கண்டிப்பாக உன்னோட இதுக்கு வெற்றி என்பதே கிடையாது. நீ ஒரு ஈகோயிஸ்டிக், நீ ஒரு மெகலோமேனியா, சம்திங் சிமிலர் டு மோடி. தட் இஸ் அந்த ஒரு பப்ளிசிட்டி, அதில் நீ என்ஜாய் பண்ணுற, இதெல்லாம் ஒரு நல்ல மனுஷனுக்கு வேண்டிய ஒரு குணங்கள் கிடையாது. ஸோ என்னோட திங் நான் இப்போ பார்த்துட்டு மட்டும் எவ்வளோ தடவை வி ஆர் வாட்சிங் ஈவன் உதயநிதி கிட்ட அவங்க அப்பா மாதிரி நிறையா இந்த மிஸ்டேக்ஸ் படிக்கும்போது ஒரு படித்த யங் பாய் அட்லீஸ்ட் வயசானவங்க ஏதோ மறதியில் பேசிட்டாங்கன்னு சொன்னாலும் கூட ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது. அதில் இவங்களுக்கெல்லாம் நிஜமாகவே இவங்களுக்கெல்லாம் என்ன அறிவு இருக்குதோ அறிவு இல்லை. கண்டிப்பாக உதயநிதிக்கும் அறிவு கிடையாது. பட் இது மக்கள் மத்தியில் மக்கள்கிட்ட ப்ரெஸ்கிட்ட பழகுதுன்னு கம்பேரிசன் பார்த்தா கண்டிப்பாக உதயநிதி இஸ் பெட்டர் தென் திஸ் விஜய். இந்த விஜய் நிஜமாகவே நாட்டுக்கு ஒரு கேடு. இவன் வந்தானா ரொம்ப கெட்ட சக்திகள், இவனே ஒரு கெட்ட சக்தி. அதில் ஐம் சாரி இஃப் தேர் ஆர் சம் கிறிஸ்டியன்ஸ் வாட்சிங். நீங்கள் மதத்தை ரீதியாக அவனை சப்போர்ட் பண்ணாதீங்க, இது நல்லதுக்கு இல்லை. ஏன்னா ஜீசஸ் நெவர் செட் இந்த மாதிரி ஒரு அயோக்கியனை சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் அவன் ட்ராமா போடுறான். ஒரு பக்கம் ஹிந்து ஓட்டை வாங்கிறதுக்கு பொட்டை வைக்கிறான், ஒரு பக்கம் அது தப்பு. நீ யார் ஓட்டுக்காக நீ எது மாற்றாது. உன்னோட இது நீ வச்சுக்கோ, உன்னோட பிரின்சிபல்ஸ் யூ கீப் இட். பட் ஆனால் உனக்கு எந்த ஒரு பிரின்சிபல்ஸும் இருக்கிற மாதிரி தெரியல. நீ இந்த பதவி வெறி பிடிச்சவனாட்ட நீ இருக்கிற. தட் இஸ் இப்போவே நீ ஏதோ சிஎம் ஆகிட்ட மாதிரி உனக்கு ஒரு நினப்பு. ஃபஸ்ட்டு இந்த அரசியல் சினிமாக்காரங்களும் சரி, இந்த அரசியல் தலைவர்கள் மற்றவங்களுக்குன்னு இந்த ஆதவ அர்ஜுனா, இந்த வகேரா டைப் பீப்புள் பணத்தை கொள்ளடிச்சிட்டு இந்த அரசியலுக்கு வராங்க பாருங்கள். அந்த மறுபடியும் அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு, அப்புறமேல்
மறுபடியும் அந்த கொள்ளடிச்ச பணத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக அரசியலுக்கு வந்தவங்க. நீங்கள்லாம் வந்துட்டு எதுக்கு பவுன்சரை வச்சுக்கிறீங்க? நீங்கள் மக்களை சந்திக்கணும், நீங்கள் வந்து மக்கள் சேவை பண்ண வந்து பாலிட்டிக்ஸ் இஸ் மக்கள் சேவை. அரசியலுக்கு வரதுன்னா நீங்கள் மக்களுக்கு சேவை பண்ணணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த பவுன்சருங்களை வச்சு யாருமே உங்களை அணுக முடியாது. அப்போ நீங்கள் எப்படி ஒரு மக்கள் தலைவராக ஆவீங்க? நீங்களாம் மக்களுக்காக என்ன சேவை பண்ணுவீங்க? நீங்கள் வந்து உங்களோட தனி மனித உங்களோட என்ன சொல்கிறது இந்த கெட்ட உங்களோட பழக்கங்களுக்கு நீங்கள் வந்துட்டு அதை இது பண்ணுறதுக்கு தான் நீங்கள் அரசியலுக்கே வரீங்க. ரெண்டாவது வந்து தப்பாக சம்பாதிச்ச பணத்தை காப்பாற்றுறதுக்கு அரசியலுக்கு வரீங்க. அப்போ வந்து இவங்களெல்லாம் வந்துட்டு இந்த மக்களும் யோசிக்கணும். இந்த விஜய் ரசிகர்கள் உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மண்டையில் மூளை இருக்குதா, இல்லாட்டி உங்களுக்கெல்லாம் ஒரு ரோஷம் இருக்குதா, உப்பு போட்டு திங்குறீங்களான்னு தெரியாது. அங்கே அந்த விக்ரவாண்டி மற்ற மீட்டிங்கில் கூட அந்த ரசிகர்களை வந்து அந்த பவுன்சர்ஸ் எப்படி தூக்கி எறிகிறாங்க. இந்த ரசிகர்களும் டிசிப்ளின் இல்லாதவங்க. அப்போ வந்து அந்த ரசிகர் இன்டிசிப்ளின், தட் இஸ் ஒரு வரம்புக்கு மீறி நடக்கும்போது இந்த விஜயசன் அரசியல் தலைவர் வந்து அவங்களுக்கு சொல்லணும், தம்பிகளாம் நீங்கள் இப்படி நடந்துக்கக்கூடாது, இப்படி நடந்துக்கணும், கெட்ட பேர் வாங்காதீங்க, உங்களால் கட்சிக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு சொல்லணும். ஆனால் விஜய் அப்படி கிடையாது. விஜய் இஸ் என்ஜாயிங் எவ்ரிதிங். ஓகே, அந்த பப்ளிசிட்டி, அந்த கூட்டம், அந்த ஆரவாரத்தை எல்லாம் அது மண்டைக்கு ஏறுது. ஏன்னா இந்த ஆரவாரமெல்லாம் வந்துட்டு இஸ் ஈக்குவல் டு போதை. அந்த போதை எப்படி தலைக்கு ஏறுதோ அதே மாதிரி தான் இந்த பொலிட்டிக்கல் பவரெல்லாம் போதை ஏறும். நீங்கள் பாருங்கள், நிறைய அரசியல் தலைவர்கள் 99.99% யாருமே மக்களுக்காக மக்கள் சேவைக்காக வரல. எல்லாருமே கொள்ளடிக்கணும், அரசியல் போய் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் தான் வராங்க. அப்போ மக்களும் யோசிக்கணும், இவங்கெல்லாம் நம்ம வந்து இப்போ இவங்களை அணுக முடியுமா, இவங்க மக்களுக்கு சேவை பண்ணுவாங்களா, நாட்டுக்கு சேவை பண்ணுவாங்கன்னு யோசிக்கணும். சும்மா ஒரு என்ன சொல்கிறது பைத்தியக்காரங்களாட்டும் இவன் தான் தலைவன், அவன் தான் தலைவன். இந்த விஜயோட ரசிகர்கள் எல்லாம் பாருங்கள், பைத்தியங்காட்டும் பேசுகிறாங்க. எல்லாருமே போதையில் ட்ரக்ஸில் இருக்காங்க. ஒரு பரதேசி சொல்லக்கூடாது அந்த வார்த்தை. ஓகே, என்கிட்ட ஒன்று இருந்துச்சு, வேலை செஞ்சிச்சு, ஒரு விஜய் பைத்தியம். அது ஃபுல்லாக குடி, காலையிலேருந்து நைட் மட்டும் குடி திருடு திங்கிறது, திருடி திங்கிறது. அப்போ இந்த மாதிரி ஆட்கள் அவனை பின்பற்றினால் அப்போ வந்து என்ன மாதிரி ஒரு தட் இஸ் ஃப்யூச்சரில் நம்மளுக்கு வருங்காலத்தில் நம்மளோட சன்னதிகள், நம்ம நாடு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். கிறுக்கணுங்களாட்டு பேசுகிறாங்க, தற்குறிகள். அந்த அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நாலேஜே கிடையாது, ஜென்ரல் நாலேஜ் ஒன்று கிடையாது, ப்ளஸ் டிசிப்ளின் கிடையாது. ஏன்னா இவனுக்கே டிசிப்ளின் இல்லை. இந்த விஜயே பாருங்கள், ஒரு குடிகாரன், பொம்பளை பொறுக்கி இது போதை சாப்பிட்றவன். அப்போ இவன் என்ன டிசிப்ளின் அடுத்தவனுக்கு இவன் கொண்டு வர மாட்டான். அவனோட அந்த கொள்ளடிச்ச காசை காப்பாற்றிக்கிறதுக்கு இல்லாட்டி அந்த ஃபைன், ஏதோ ஒரு பெரிய ஃபைன் போட்டிருப்பாங்க இன்கம் டேக்ஸ்க்காங்க, அதுலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு தான் இவ்வளோ அயோக்கியத்தனமும் பண்ணிட்டுருக்காங்க. சரி பண்ணட்டும். இந்த சொல்லுவாங்க அந்த காலத்தில் அரசர்கள் எல்லாம் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் இருக்க இந்த பியூரோக்ராட்ஸ், பாலிட்டிஷியன்ஸ் எல்லாருமே ஊழல்வாதிகள். அவனே ஊழல்வாதியாக இருக்கும், இன்னொரு ஊழல்வாதியை வந்து காப்பாற்றி தான் விடுவான். அப்போ வந்து யார்கிட்டையும் எதுவுமே எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இப்போ நம்ம இருக்கிறோம். நம்ம வந்து ஒரே ஒரு பர்சன் நான் நம்பும் கடவுள், தட் இஸ் எனக்கு வந்து கடவுள் இயற்கை தான் என் கடவுள். அந்த இயற்கை கிட்ட தான் நம்ம வேண்டிக்கணும். இயற்கையே எங்களையெல்லாம் காப்பாற்றி இந்த மாதிரி அயோக்கியர்கள் கிட்டேருந்து இவனுங்களாம் ஒரு நாட்டுக்கு நிஜமாகவே இவங்கெல்லாம் சீர் கெடுக்கிறது தான் வரானுங்க. நாடு உருப்படாமல் போகிறதுக்கு இவங்களாம் ஒரு முன் உதாரணம், இவனுங்களை பின்பற்றுறவங்க இன்னொரு முன் உதாரணம். அதில் மற்ற மக்கள் யாருமே இந்த சைடு எடுக்காதவங்க, நீங்கள் நிஜமாகவே வந்து ஓட்டு போடணும், தேர்ந்தெடுங்க நல்லவங்களை. இல்லாட்டி நோட்டாக்கினாலும் போடுங்க, பட் உங்கள் ஓட் மிஸ்யூஸ் ஆகக்கூடாது. என்னென்னா உங்கள் ஓட்டை வச்சு அவங்க ஒரு அயோக்கியனுக்கு ஓட் போடுவாங்க. அதில் மக்கள் எப்பவும் சிந்தித்து யோசித்து யாரை நம்ம பின்பற்றோன்ற ஒரு இது இருக்குது, ஒரு இலக்கு, ஒரு இது. ஆனால் நிறைய பேர் வந்துட்டு எமோஷ்னலாக வந்துட்டு ஐயோ நம்ம வந்து உணர்ச்சி வசப்படுறோம், தேவையில்லை. உணர்ச்சி வசப்படுறதால நாடு வந்து உங்களோட பைத்தியக்கார டிசிஷனால் நாடு குட்டி சவராது, மக்களோட வாழ்வாதாரம் குட்டி சவராது.
யாருன்னா ஒரு அரசியல் கட்சியாவது மக்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி சொல்கிறாங்களே கிடையாது. அதே மாதிரி ஒரு சில கட்சிகள் செஞ்சாலும் அவங்க என்ன எல்லாமே எல்லாம் இலவசங்கள். அப்போ வந்து மக்களை சோம்பேறித்தனம் பண்ணிட்டு கடன் வாங்கி கடைசியில் அவன் ஆட்சியில் உட்காந்துட்டு அவன் கொள்ளை அடிச்சுட்டு அவன் போயிடுவான். அந்த கடனுக்கு வட்டியும் முதலாமல் நம்ம தான் மக்கள் மறுபடியும் டேக்ஸ் ஜாஸ்தியாக கட்டிகிட்ருக்கோம். இது வந்து மக்களுக்கு புரியணும். இந்த தற்குறிகள் எஸ்பெஷலி இந்த விஜய் தற்குறிகள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நிறைய இவன் டிஎம்கே நிறைய பேர் அவங்க ஊழல் தலைவர்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணாதீங்க. உங்கள் கட்சி நான் கட்சியே தப்பு சொல்ல மாட்டேன், ஏன்னா கட்சி வந்து உயிரில்லாதது, அதில் இருக்க மெம்பர்ஸ் தான் அயோக்கியம் இருக்குது. ஸோ யோசித்து நல்ல வேட்பாளர்களை நீங்கள் தேர்ந்தெடுங்க. இந்த 2026 ஒரு மாற்றமாக இருக்கட்டும் இந்த தமிழ்நாட்டுக்கு. நன்றி, வணக்கம். Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.